இப்போ சிட்டில வந்து ஒருத்தர் லேண்ட் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. அதுல நெறைய டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் வந்து அவர் ஃபேஸ் பண்றாரு. ஸோ அதுல வந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் நான் எடுத்துட்டு நான் உங்களுக்கு கேட்கிறேன். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் அவங்க வச்சு அப்ளை பண்ணலான்ற மாரி நீங்க சொல்லுங்க. ஸோ இப்போ வந்து பவுண்டரி டிஸ்பியூட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவருக்கு அந்த என்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட் தேவைப்படும்? இல்ல பவுண்டரி டிஸ்பியூட் இருக்குன்னா அவங்க எஃப்எம்பி ஸ்கெட்ச் போதும். அத குடுத்து அந்த ப்ராப்ளத்த வந்து டிஸ்பியூட் வந்து அவங்க வந்து சால்வ் பண்ணிக்க முடியும். ஓகே. அதே மாரி லேண்ட் ராங் லேண்ட் டைப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்களுக்கு அந்த அவங்களுடைய ரெஜிஸ்டர்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா, அவங்களுடைய லேண்ட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்துட்டீங்கன்னா, அது வந்து பிரைவேட் லேண்ட் வீட்டு மனை பட்டாவா இருக்கும். பட் அங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா, அது வேற ஒரு நேம்ல இருக்கலாம். அது வந்து டிஸ்பியூட் இருக்கும். அதுக்கு வந்து டவுன் சர்வே ரெஜிஸ்டர் அப்படின்ற டாக்குமெண்ட் இருக்கு. அதுல வந்து கரெக்டா ப்ராப்பரா அதுல அப்டேட் பண்ணியிருந்திருப்பாங்க. அதை கொண்டு கொடுத்து அந்த ப்ராப்ளத்தை வந்து அவங்க ரெக்டிஃபை ஸோ பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்து இப்போ பேங்க் லோன் ரிஜெக்ஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்? அதுக்கு வந்து டிஎஸ்எல்ஆர் எக்ஸ்ட்ராக்ட், அதாவது எக்ஸ்ட்ராக்ட்னா அது செட் ஆஃப் பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களுடைய பட்டா டீட்டெயில்ஸ் இருக்கும், எஃப்எம்பி ஸ்கெட்ச் இருக்கும், அதர் டீட்டெயில்ஸும் இருக்கும். அதை வந்து இப்போ பேங்க்ல லோன் ரிஜெக்ட் ஆகுதுன்னா இந்த காப்பி போதும். அதாவது டிஎஸ்எல்ஆர் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட் வந்து நம்ம தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து வாங்கிக்க முடியும். அதை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேங்க் லோன் ரிஜெக்ஷன் இஷ்யூஸ் வந்து வராது. ஸோ அடுத்து என்னன்னா நேம் மிஸ்மேட்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன இப்போ டாக்குமெண்ட்? ஒரு லேண்டோடைய நேம் மிஸ்மேட்ச் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா டவுன் சர்வே ரெஜிஸ்டர் வித் வந்து இப்போ வந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா புதுசாக டிஎஸ்எல்ஆராக மாற்றி வந்திருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த ரெண்டையுமே கொண்டு சப்மிட் பண்ணீங்கன்னா அந்த நேம் மிஸ்மேட்ச் இஷ்யூஸ் வந்து சார்ட் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. இப்போ அதே மாதிரி அடுத்தது வந்து ஏரியா மிஸ்மேட்ச் இருந்ததுன்னா அதுக்கு என்ன? ஏரியா மிஸ்மேட்ச்க்கு வந்துட்டு 2 டாக்குமெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணி ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்பி ஸ்கெட்ச் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி, ரெண்டாவது வந்து பார்த்துட்டீங்கன்னா டவுன் சர்வே ரெஜிஸ்டர். இது ரெண்டையும் நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா அதை பார்த்தா கிளியராக தெரிஞ்சிடும் இது வந்து இவங்க இடம் தான் அப்படின்றது. ஓகே. ஸோ இந்த இஷ்யூஸ்க்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலே உங்கள் ப்ராப்ளம்ஸ் வந்து ரெக்டிஃபை பண்ண முடியும்.